விமன் ஏசியா கப் 2024 12வது மேட்ச் ஸ்ரீலங்கா தாய்லாந்து கடையில் ஜூலை 24 7 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. முழுமையான வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். 100 சீரியஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. சூப்பரான வாய்ப்பு. ஹெவி இன்வெஸ்டருக்கு கார்ஸ், பைக்ஸ், மொபைல் பண்ணுறதுக்கான இடமா இருக்குது. மை மாஸ்டர் 11 ஃப்ரீ கிவ்அவே தொடர்ந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நம்புலா இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் இந்த சீரியஸ் முழுமையாகவே நடக்குது. 13 மேட்ச்சில் பேட் ஃபஸ்ட்டு 5 வெற்றி, சேசிங் 8 வெற்றி. சேசிங் ப்ரிஃபரபிள். ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ராக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. யூஸ் ட்ராக்கில் பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டு டீம்ஸ்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாய்லாந்து ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாங்க. கண்டிப்பாக ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. தாய்லாந்து ஓரளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. அங்கே சில பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ரெண்டு டீமையும் யோசிக்கும்போது டெஃபினட்டாக தாய்லாந்து சைடு போகாது அப்படின்னு தான் யோசிச்சாகணும். பட் தாய்லாந்து பிளேயர்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. தொடர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்க பிளேயர்ஸு போன சீரியஸ்ன்னு சொல்லப்போனால் போன ஏசியா கப்பில் சில நல்ல அவுட்புட்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்றைக்குமே எதிர்பார்க்குறோம். ஆவரேஜாக 133 ஸ்கோர் வந்திருக்குங்கும் போது ஓரளவுக்கு டீசென்ட் ட்ராக்கு விமன் கிரிக்கெட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரீஸில் நல்ல ட்ராக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சில நேரம் நல்ல ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இந்தியா 201-5 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க. இந்தியா நேற்று ஒரு ஹை ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி இடத்துல யோசிக்கும் போது நல்ல பேட்டிங் ட்ராக்கு தான். விளையாடுறது சின்ன டீம்ஸ் நிறையா இருக்குது அப்படின்ற அந்த இடத்துல ஸ்கோர்ஸ் வரமாட்டேங்குது. சொல்லப்போனால் இந்தியா ஸ்ரீலங்கா தான் டாப் ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. சில நேரங்களில் பண்ணிடுவாங்க. அது ஒன்றா அக்செப்டட். பட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் தான் அவங்க பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாங்க. அவங்க ஸ்கோர்ஸை போஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இந்த சீரீஸ். மற்ற எல்லா டீம்ஸுமே அண்டர்டாக்ஸு, இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வச்சு போகிறாங்க. அப்படிங்கிறதுனால பெரிய ஸ்கோர்ஸ் அந்த டீம்ஸ்லேருந்து எதிர்பார்க்க முடியுது. இப்போ தாய்லாந்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். மற்ற டீம்ஸோட விளையாடும்போது ஏன்னா ஓகேன்னு கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா கொஞ்சரங்கை மாதிரி பிளேயர், பூச்சதம் இவங்களாம் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த பேஸில். பட் ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாக அந்த ஒரு விஷயத்த பண்ணுறது அவ்வளோ எளிதானதாக கிடையாது. ஸோ பார்த்துங்க. ஓவரால் ஒரு மேட்ச்சுக்கு 10 விக்கெட் விழுது ஆவரேஜாக. அதை கொஞ்சம் பாருங்கள். அண்ட் ஸ்ரீலங்கா இன்னொரு பக்கம் தாய்லாந்துங்கும் போது இந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்க முடியும். ஸ்ரீலங்கா சைடு கம்ப்ளீட் விக்கெட் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியாது. ஸ்பின்னர்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பிலோ 150 at 10 டைம்ஸும் அபோவ் 170 3 டைம்ஸும் வந்திருக்கு. சமாரி எட்டப்பட்டு ஓவராலாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் டாப் ஸ்கோரராக இருந்திருக்காங்க. 5 மேட்சஸில் 270. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 119 அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோரு போன மேட்ச்சில் அவங்க பண்ணாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அது 80 நாட் அவுட் அப்படின்ற மாதிரி இந்த சீரியஸுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 நாட் அவுட்ஸு அப்புறம் ஆவரேஜை பாருங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் கிடைக்கிருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பவுலிங் பேஸில் அவங்க பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. நான் போன மேட்ச்சே சொல்லியிருந்தேன். மற்ற பவுலர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்து இவங்க ஒதுங்கி இருப்பாங்க. சின்ன டீம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அதை தான் பண்ணுவாங்க. அந்த வகையில் இன்றைக்குமே சம்மரி ஆட்டப்பட்டு பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. எல்லையா அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற அந்த மைண்டெல்லாம் நம்ம யோசித்தோன்னா சில நேரங்களில் ஸ்மால் லீக்ஸில் காலியாகிடுவோம். ஏன்னா அவங்க அடிக்கிற இன்னிங்ஸ் பெரிய அளவில் இருக்குது அப்படின்றதுனால. போன மேட்ச்சை நம்ம சொல்லியிருந்தோம் பவுல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் கேப்டன் ட்ரை பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. ஒருவேளை அங்கே டவுன் ஆனாங்கன்னா, இனிஷியலாகவே அவுட் ஆனாங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு நல்ல வாய்ப்பு. இது ரிஸ்க் எடுக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப் அப்படின்னு யோசிச்சுக்குங்க. அண்டு பவுலிங் பேஸில் தில்ஹரி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி கவிண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரணவீரா அவங்கெல்லாம் இந்த சீரியஸில் இல்லை. இருந்தாலும் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் அவங்களாம் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பவுலிங், பேட்டிங் ரெண்டுலேயுமே ஸ்ரீலங்கா தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீலங்கா விம்சி குணரத்னே வித்து சமாரி அட்டப்பட்டு அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாங்க. அட்டப்பட்டு சின்ன டீமோட விளையாண்டா கூட பயங்கர என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. பேட்டிங்க அந்த மாதிரி விரும்பி விளையாடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு டீசன்ட் பிளேயர், டவுட்டே கிடையாது. ஃபயர் பவர் பயங்கரமாக இருக்குது. போன மேட்ச்சு 6ஸாக வெளுத்து தள்ளினாங்க. 119 நாட் அவுட் T20 விமன் கிரிக்கெட்டில் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸ்ரீலங்கா மாதிரி கண்டிஷனில் கண்டிப்பாக பெஸ்ட்டு இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ஹர்ஷிதா மாதவி நல்லா பண்ணுறாங்க. டாப் 3 நல்ல பேட்டிங் இருக்குது. சஞ்சீவனியை ப்ரொமோட் பண்ணுவாங்க. போன மேட்ச்சை நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க டைனமிக் பிளேயர், ஓப்பன் பண்ணிடுவாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க.
சில நேரங்களில் பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு டைனமிக்ஸை கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் அனுஷ்கா சஞ்சீவனி. பேட்டிங்கில் போன மேட்ச் நல்லா பண்ணாங்க. தில்ஹரி, நிலாக்ஷி டி சில்வா, ஆமாம் காஞ்சனா அவங்களாம் ஹேண்டியாக பேட்டிங்கில் சப்போர்ட் பண்ண முடியும். சிம்ஹானி போன மேட்ச் வேறு லெவல். சாசினி சிம்ஹானி ஒரு ரிஸ்பின்னரு கலக்குனாங்க, செம்ம கலக்கலான பவுலிங் கொடுத்தாங்க, மிரட்டினாங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு பவுலரை ஏன் பெஞ்சில் இன்னுமே வச்சுருக்காங்க. நிறைய டைம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஆனால் உள்ளே எடுத்துடாமல் இருந்திருக்காங்க. போன மேட்ச்சு வாய்ப்பு கொடுத்தாங்க, செமையாக பயன்படுத்துனாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இந்த மேட்ச்சில் மோஸ்ட்லி இருப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. பட் அடுத்தடுத்த மேட்சஸ் இந்தியா கூட விளையாடும் போதோ இல்லை செமிஃபைனலில் போகும்போதோ அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்கன்னு யோசிக்கணும். நிசன் சாலா டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, கவிண்டி சூப்பர் ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர். நியூ பாலில் நல்லா பண்ண முடியும், அந்த இடத்துல பெஸ்ட் விக்கெட் டேக்கிங் கொடுக்க முடியும். இனோசி, பிரியதர்ஷினி, பெர்னாண்டோ, ஸோ இவங்க ஆஃப் பிரேக் பவுலிங் சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரியதர்ஷினிக்கு இன்றைக்கி ரெஸ்ட் கொடுத்துட்டு பாசிபிளாக ஆசினி குலசூர்யா, பிரபோதனி இல்லை சுகந்திகா குமாரி உள்ளே கொண்டு வந்தால் கொண்டு வரலாம். தாய்லாந்து இந்த டீம் மோஸ்ட்லி அப்படியே போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருந்தால் கூட பெங்பேனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் புந்தன்சனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதே நேரத்தில் கொரனிட் ஒரு டீசன்ட் ரைட்டாக மீடியம் பவுலர் வாய்ப்பு கொடுத்தா கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பேஸில் கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏசியா கப் விளையாடலாம். ஒரு ஷார்ட் சீரியஸ் தான், ஒவ்வொரு டீமுக்கும் 3 மேட்ச் தான் கிடைக்கும், ஒரு ஷார்ட் சீரியஸ் தான். அதனால் கண்டிப்பாக பெஞ்ச் பிளேயர்ஸை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. பூச்சதம் ஓப்பன் பண்ணுறாங்க வித் அபிஷாரோட பவுலிங்கும் போன மேட்ச் இருந்தது, அதை கொஞ்சம் பார்க்கணும். நிறைய பூச்சதம் இந்த டீமோட பெஸ்ட்டு பவுலர், பெஸ்ட்டு பேட்டர் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லிடலாம். அந்த மாதிரி சூப்பர் அவுட்புட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அபிஷாரா டீசெண்டான பிளேயர், டவுட்டே இல்லை. ஆனால் பட் கொஞ்சரங்கை விக்கெட் கீப்பர் இவங்க பேட்டிங்கில் ஃபஸ்ட் மேட்ச்சில் இவங்களோட பேட்டிங்னால ஜெயித்தாங்க, ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வாங்கினாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து போன மேட்ச் ஃபெயிலியர், ஏர்லியாகவே அவுட் ஆகிட்டாங்க, அது கொஞ்சம் மைண்டில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கணுங்கிற தாட்டில் உள்ள வருவாங்க. மயா ஓரளவுக்கு டீசெண்டான ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர், சில நேரங்களில் பவுல் பண்ணுறாங்க, பார்க்கணும். பண்ணிட்ட மயா பேட்டிங்லேயும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். கனிடா சுத்திராங் ரைட் ஆர்ம் மீடியமு நல்ல பவுலர், எக்கனாமி பேஸில் இனிஷியலாக கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, லேட் பேஸில் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணால் கூட ஏர்லி ஓவர் சூப்பராக வீசக்கூடிய எபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. அண்ட் பேட்டிங்லேயும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அந்தளவுக்கு பெஸ்ட் ஆவரேஜ் கிடையாது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில், பட் சில நேரங்களில் அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். கயோட்டோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பாசிபிளாக கொஞ்சம் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த பேட்டராக யோசிக்கணும். லயோமி லெக் பிரேக்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. ரோஷன் கானோ ஒரு டீசென்ட் பேட்டை, பெரிய அளவில் பவுலிங் பேஸில் யோசிக்க முடியாது, கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்குல. கம்சம்பு சூப்பர் பவுலர், இந்த டீமோட பெஸ்ட் பவுலர். கண்டிப்பாக பூச்சதமோடு இவங்களையும் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பவுலிங் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு திப்பாச்சா புத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸு பட் யங் கேப்டன், சின்ன வயசுலேருந்தே அப்படியே தாய்லாந்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கிரிக்கெட்டர். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு நிறைய நேரங்களில் அவங்க ப்ரொமோட் பண்ணிப்பாங்க, சில நேரங்களில் லேட்டாக வர்றாங்க. போன மேட்ச்சு நம்பர் 10 வந்தாங்க, அதுக்கு மொதல் மேட்ச்சு நம்பர் 4. ஸோ அது பார்க்கணும். இந்த பேட்டிங் ஆர்டர் பேஸில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் எப்பயுமே. எனிவே புத்தவங்க நல்ல பவுலர், நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னே பார்க்கலாம். சுனிதா டீசெண்டான ஆஃப் பிரேக் பவுலர், சில நேரங்களில் பவுலிங்கில் பயன்படுத்தலாம். ஸ்ரீலங்கா பேட்டிங் ஆர்டர் அனுஷ்காவுக்கு போன மேட்ச் வாய்ப்பு கொடுத்த மாதிரி நிலாக்ஷிக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்களா? அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க வாய்ப்பு அப்படின்ற வகையில் பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. ஹாசினி ஃபெரார் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற நாங்களில் அவங்கள உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்பர் 4 ஹாசினி ஃபெராரே வர வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது அட்டப்பட்டு மறுபடியும் பவுல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மைண்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கேன். கவிசா தில்ஹரி, நிலாக்ஷி ஒரு சான்ஸு. நிலாக்ஷிக்கு பவுலிங் ரீசெண்டாக கொடுக்குறதில்ல, அதனால் கண்டிப்பாக வந்து நிலாக்ஷியை வந்து ஒரு ஆப்ஷனாக பவுலிங் பேஸில் யோசிக்க வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம் காஞ்சனா பவுல் பண்ணுவாங்க. ஸோ சிம்ஹானி, நிசன் சாலா, காவ்யா கவிண்டி அண்ட் இனோசி பிரியதர்ஷினி அப்படிங்கிற மாதிரி இந்த பவுலிங் ஆப்ஷன். அதில் ஃபுல் கோட்டா தில்ஹரி, சிம்ஹானி, நிசன் சாலா அண்ட் பிரியதர்ஷினி வீசுவாங்க இருக்கிற பட்சத்தில். அண்ட் ஸ்லாங்கில் நிசன் சாலா அண்டு கவிண்டி வீசுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. கவிண்டி ஏர்லியாக வீசிட்டாங்கன்னா லேட்டர் பேஸில் தில்ஹரி கூட வரலாம். இந்த பக்கம் பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது பூச்சதம், அபிஷாரா நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
அண்ட் இதில் நட்டை பூச்சதும் ஒனிச்சா கம்சம்பு அண்ட் திப்பாச்சா புத்தவங்க மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான ஓவர் வீசுவாங்க. லயோமி கூட மேக்ஸிமம் நல்லா பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஓவர்ஸ் முழுமையாக கிடச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்டு நட்டை பூச்சதம் அண்டு சித்ராங் மேக்ஸிமம் எண்ட் ஓவரில் வீசுவாங்க. அது தொடர்ந்து இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டாகவும் பார்த்துருக்கோம். பிக் பேஸில் காஞ்சனா குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நிசன் சலாவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இது ஸ்ரீலங்கா சைட்லேருந்து அவங்க இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸு. டெஃபினட்டாக தாய்லாந்து அதிக விக்கெட்ஸ் விடுவாங்க கம்பேர் வித் ஸ்ரீலங்கான்னு யோசிக்கும் போது. அப்போ ஸ்ரீலங்கா பவுலர்ஸை கவர் பண்ணி போகிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம், ஜிஎலுக்காக இருக்கட்டும் இல்லை எஸ்எலுக்காக இருக்கட்டும். லயோமி அண்டு கம்சம்பு குறைவாக எடுத்திருக்காங்க, 2 மேட்ச்மே விக்கெட் டேக்கிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பேஸில். கம்சம்பு இன்னும் வரலை. கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டு பவுலர், நல்ல பவுலிங் கொடுத்துருக்காங்க அந்த பேஸில். இன்றைக்கி பெஸ்ட் அவுட் போட்டு கொடுத்தா நல்லா பார்க்கலாம். குறிப்பாக ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது இவங்களோட பவுலிங் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. லயோமி கண்டிப்பாக டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்லேயும் கொடுக்க முடியும், நல்ல எபிலிட்டி. போன மேட்ச்சு முன்னாடி ப்ரமோட் பண்ணாங்க, அதுக்கு மொதல் மேட்ச் லேட்டாக அனுப்புனாங்க. அந்த இடம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், நமக்குமே ப்ராப்ளம் அவங்களை எடுக்கும்போது. பட் கண்டிப்பாக குவாலிட்டி பேட்டர், அதில் டவுட்டே கிடையாது. அட்டப்பட்டு தில்ஹரி அண்டு சிமனியை தான் அதிகமாக கேப்டனாக போட்டிருக்காங்க. டீசன்ட் சாய்ஸஸ்ன்னு தான் சொல்லுவேன். பூச்சதம் நல்ல சாய்ஸு டாப் ஆர்டரில். சாச்சினி நிசன்சாலா அண்டு இனோசி பிரியதர்ஷினி. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஸ்ரீலங்கா பவுலர்ஸு யார் வந்தாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு டீசன்ட் சாய்ஸஸ்ஸு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் தான் பெஞ்சில் இருக்காங்க. ஒருவேளை ஒரு ஸ்வாப் பண்ணுற மாதிரி இனோசி பிரியதர்ஷினிக்கு பதிலாக சுகந்திகா குமாரி வந்தால் ஒரு மேட்சை பேஸ்லேயே சுகந்திகா குமாரி இந்த மேட்சுக்கு பெட்டர். ஸோ அப்படி எது யோசிச்சாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள், கேப்டன் அட்டப்பட்டு, வைஸ் கேப்டன் பூச்சதம். இப்போதைக்கு பூச்சதமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை ஃபஸ்ட் பவுலிங் ஸ்ரீலங்காவாக இருந்தால் ஸ்ரீலங்கா பவுலர் சைடு கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது பெட்டர். ஸோ அது ஏன்னா பூச்சதம் முழுமையான ஓவர் கோட்டா வீச மாட்டாங்க, எண்ட் ஓவரில் வீச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் செகண்ட் பவுலிங் தாய்லாந்தாக இருந்தால் அங்கே கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது பெட்டரான சாய்ஸு. அட்டப்பட்ட பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாங்க, அந்த பயம் இருக்கிறதுனால இப்போதைக்கு அட்டப்பட்ட கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம், அவங்கள வச்சுக்கிட்டு வேறு யாரையாவது கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் கிராண்ட் லீக்கு க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.